போகும், திரும்பி வருமா, மக்களுக்கு பயன்படுமா? அதாவது 14ஆம் தேதி சட்டசபையில் உதயநிதி ஸ்டாலின் விஜயை பார்த்து கேட்குறாரு, இன்னைக்கு தேதி 14 ஆயிடுச்சு, மகளிருக்காக மாதம் மாதம் அனுப்பக்கூடிய 1000 ரூபா பணம் காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு. அவங்க 2021 ஆட்சியை பிடிக்கும்போது அம்மா உணவகத்தை கிட்டத்தட்ட 80% அம்மா உணவகத்தை கைவிட்டுட்டாங்க. அம்மா உணவகத்தில் சாப்பாடு அப்படி இப்படி இருந்தாலும் அந்த சாப்பாடை நம்பி எவ்வளோ பேர் இருந்தாங்க தமிழ்நாட்டில். நானே சென்னையில் எங்கேயாவது சில பேர் எனக்கு கிளைண்ட் காசு கொடுப்பாங்க, 100 ரூபா 200 ரூபா. அப்போ நேர்பை அம்மா உணவகம் எங்கே இருக்குன்னு தான் போய் பார்ப்பேன். 5 ரூபா சாம்பார் சாதம், 3 ரூபா தயிர் சாதம், 8 ரூபாவில் முடிச்சுட்டு மீதி காசை மிச்சப்படுத்துவேன். அதே போல் சட்டசபையில் சௌமியா அன்புமணி அவர்கள் சொன்னாங்க, ஒரு டாஸ்மாக முன்னா 4 சந்தை திறக்கிறாங்க அப்படின்னாங்க. அவங்க வீட்டுக்காரு அன்புமணி ராமதாஸ் 2004 2009 வரைக்கும் நேஷ்னல் ஹெல்த் மினிஸ்டராக இருந்தாங்க. அப்போ இவங்க வேர்ல்டு டூர் போனாங்க. அவங்களுக்கு 35 வயசு இருக்கும்போது தனி விமானம் எடுத்துக்கிட்டு வேர்ல்டு டூர் போனவங்க. இன்னைக்கு 50 வயசு 55 வயசில் சட்டசபையில் பேசுகிறாங்க, 4 சந்தை திறக்கிறாங்க. தன் கணவர் நேஷ்னல் ஹெல்த் மினிஸ்டராக இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம மகளிருக்காக உதவி பண்ணால் எவ்வளோ உதவி பண்ணியிருக்கலாம். அப்போல்லாம் விட்டுட்டாங்க. இப்போ அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க வயசு போனதுக்கப்புறம். விஜய் கண்டிப்பாக அம்மா உணவு திறப்பார். ஏன்னா விஜய் யார் மேலேயும் அவருக்கு மக்கள் மேலே விரோதத்தை ஏற்படுத்திக்க போகிறதில்ல. கண்டிப்பாக அம்மா உணவு திறப்பார். நம்ம எல்லாரும் திருப்பி அம்மா உணவுக்கு கண்டிப்பாக போவோம்.